செயற்கை நுண்ணறிவு துறை குறித்து சென்னையில் உச்சி மாநாடு நடைபெற்றது. எஸ்ஆர்எம் மற்றும் தி இந்து குழுமங்கள் சார்பில் நடத்தப்பட்ட இந்த மாநாட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஏற்படுத்த போகும் தாக்கம் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. 40 வருடங்களுக்கு முன்பு கணினிதான் இனி உலகத்தை ஆட்டுவிக்கப் போகிறது என யாரிடமாவது கூறியிருந்தால் நம்பியிருக்க மாட்டார்கள். அதே போன்ற நிலையில்தான் செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI தொழில்நுட்பம் உள்ளது. இந்த தொழில்நுட்பம் குறித்து சாமானியர்கள் மட்டுமின்றி கற்றோரை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்து குழுமம் மற்றும் எஸ்ஆர்எம் சார்பில் சென்னையில் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு நடைபெற்றது. இதில் அரசு அதிகாரிகள், தொழிலதிபர்கள், பேராசிரியர்கள் என பல தரப்பினர் கலந்து கொண்டனர். AI தொழில்நுட்பத்தின் மாயாஜாலங்கள் குறித்து 10 தலைப்புகளில் விவாதிக்கப்பட்டன. இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பரவலாகி வரும் நிலையில் அதன் ஆராய்ச்சி தரவு மையம் போன்றவற்றை இங்கு நிறுவுவதன் அவசியம் குறித்து நிபுணர்கள் உரையாடினர். மகப்பேறு மரணங்களை குறைக்க, காசநோய் தரவுகளை சேகரிக்க AI தொழில்நுட்பத்தை தற்போதே தமிழ்நாடு மருத்துவத்துறை பயன்படுத்தி வருவதாகவும், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மருத்துவத்துறையில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்த போகிறது என மருத்துவத்துறை செயலர் சுப்ரியா சாகு தெரிவித்தார். இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் if there is one department where technology ஒரு கேம் சேஞ்சிங்காக இருக்கும், அது ஹெல்த் டிபார்ட்மெண்ட் நான் தான் சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு இப்போ நீங்கள் COVID-19 பேண்டமிக் இருந்தது, நிறையா சேலஞ்சஸ் நீங்கள் பார்த்தீங்க. COVID-19க்கு அப்புறமா ஜூனாட்டிக் டிசீசஸ், நீப்பா வைரஸ் இருக்கலாம், அதுக்கப்புறமா மங்கி பாக்ஸ் இருக்கலாம், நிறையா ஜூனாட்டிக் டிசீசஸ் கிளைமேட் சேஞ்சில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதில் AI ப்ரெடிக்ட் பண்ணி முன்னாடியே நம்ம அலர்ட் பண்ணி நமக்கு ஒரு இன்ஃபார்மேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதில் AI யூஸ் பண்ணுவோம். தமிழ்நாடு அரசு நான் முதல்வன் திட்டம் மூலம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை மாணவர்களுக்கு பயிற்றுவித்து வருவதாக தெரிவித்தார் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக நிர்வாக இயக்குனர் இன்னசென்ட் திவ்யா. கூகுள் மூலமாக 10,000 மாணவர்களுக்கு AI பயிற்சி அளிக்க உள்ளதாகவும், சென்னை இந்தியாவின் AI தலைநகராவதற்கு சாத்தியமான நகரம் என தெரிவித்த தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக நிர்வாக இயக்குனர் இன்னசென்ட் திவ்யா இதற்கான முன்னெடுப்புகள் குறித்து விவரித்தார். AI போன்ற எமர்ஜிங் டெக்னாலஜி ஸ்கில்லை நம்ம கரிக்குலமோட இன்டெகிரேட் பண்ணிட்டோம். இப்போ வரைக்கும் 34,000 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் AI படிச்சிருக்கிறாங்க, ஏஐல தேர்ந்து இருக்கிறாங்க, ஒரு கோர்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அதே போல் இன்ஜினியரிங் பொறியியல் கல்லூரியில் படிக்கக்கூடிய 54,000 மாணவர்கள் இந்த AI ஸ்கில் படித்து முடிச்சிட்டாங்க. இது எவ்ரி செமிஸ்டர் வருது. ஒவ்வொரு செமிஸ்டரும் ஒரு thousands மாணவர்கள் இந்த ஏஐயை ஒரு டெக்னாலஜியாக படிக்கிறாங்க. செயற்கை நுண்ணறிவு நுட்பத்தை பயன்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக இருப்பதாக மூத்த பத்திரிகையாளர் ராம் தெரிவித்துள்ளார். AI தொழில்நுட்பத்தை கைக்கொள்வதில் தமிழக அரசு முனைப்பு காட்டும் நிலையில் தேசிய அளவிலும் இந்த தொழில்நுட்பம் குறித்த கொள்கை அவசியம் தேவைப்படுவதாக கூறினார். அது எப்படி பயன்படுத்துது, அதோட ரிஸ்கை எப்படி இது பண்ணுறது, எத்திக்கலாக எப்படி அது இருக்குது, பேட் ஆக்டர்ஸ் கையில் போகக்கூடாது, அதை எப்படி தடுக்க முடியுமா? இப்போ நியூக்ளியர் வெப்பன்ஸ் வரும்போது அது ஒரு பிரச்சனை வந்தது. அந்த அளவுக்கு இன்னும் வரலைன்னா கூட வரும்னு சொல்கிற அந்த கன்சர்ன் இருக்குது பல எக்ஸ்பர்ட்ஸில். ஹியூமனிட்டியே அழிக்கக்கூடிய ஒரு இது இருக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க AI எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம், அந்த பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம். அதனால் இந்தியாவில் ஒரு பாலிசி, கொள்கை ரீதியாக ஒரு பாலிசி வேணும். சைபர் பாதுகாப்பு, வணிகத்துறையில் AI வளர்ச்சி, அதன் பாதகங்கள் என பல்வேறு விதமான விஷயங்களை நிபுணர்கள் பேசினர். நிறைவாக தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இறுதி உரையாற்றினார். Hey Mitri, give you handshake? Can you walk with me? Working hard as always. Let me know if you need anything. Okay, what is the goal of this summit? To explore AI's applications, challenges, and innovations across industries. என்னங்க AI உலகம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த மித்ரி ரோபோட்.
ஏஐ அப்படிங்கிறது தான் இன்னும் வருங்காலத்தை ஆளப்போகுதுன்னு சொல்கிறாங்க. உலகத்தினுடைய அதிக தொழில்நுட்பம் வாய்ந்த ஒரு கண்டுபிடிப்பாக இந்த ஏஐ இருக்க போகுது. உயர்கல்வியில் முன்னணியில் இருக்கிற சென்னையில் இதுபோன்று ஒரு உச்சி மாநாடு நடைபெறுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன்.